அடுத்த முக்கியமான ட்விஸ்ட் தமிழ்நாட்டு அரசியல்ல அரங்கேற போகுது. அதாவது எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் அதிமுகவை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து பிளவுபட்டு நேரா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து வந்த கட்சிகளை நம்பாம நேரடியா அதிமுகவிலிருந்து கொத்தா வரக்கூடிய 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏஸ் உடைய ஆதரவை பெற்று தாவேகா ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு தமிழக அரசியல்ல எழுந்திருக்கு. விஜய் என்ன பண்ண போறாரு? தீய சக்தி அப்படின்னு விமர்சனம் பண்ண திமுக கூட்டணி கட்சிகளோட தொடர்ந்து இந்த ஆட்சியை நடத்த போறாரா, இல்ல ஊழல் சக்தி அப்படின்னு விமர்சனம் பண்ண அதிமுகவிலிருந்து வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை ஏற்றுக்கொண்டு அந்த ஊழல் சக்தியோட ஆட்சி அமைக்க போறாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.